வணக்கம். மீரா ஜாக்கிரதை அப்படி ஒரு படம் புதுசா வரப்போது. அதுல பாபி சிம்மா நடிச்சிருக்காரு. ஆனா பாபி சிம்மா தான் அதுல நடிக்கலன்னு சொல்லி இன்னைக்கு நடிகர் சங்கத்துல ஒரு புகார் அளிச்சிருக்காரு. அது சம்பந்தமா அதோட இயக்குனர் திரு மகேஷ் அவர்களை சந்திக்க வந்திருக்கோம். சார் வணக்கம். சார், பாபி சிம்மா நீங்க அந்த படத்தை அவர் அந்த படத்திலேயே நடிக்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை பத்தி உங்களோட கருத்து என்னன்றது சொல்லுங்க சார். சார் வணக்கம் சார். பாபி சிம்மா இந்த படத்தில் நடிக்கலை அப்படின்னு சொன்னது எனக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருக்குது. ஏன்னா இந்த படத்தினுடைய 2வது ரீலில் அவர் வர சீனில் இருந்து படத்தோடைய கிளைமேக்ஸ், அதாவது 6வது ரீல் வரைக்கும் அவருடைய காட்சிகள் ஃபுல்லாகவே அந்த படத்தில் இருக்கார். 2வது, இந்த படத்தை நான் எங்களுடைய நண்பர்கள், அனைத்து பத்திரிகைக்காரர்களுக்கும், அனைத்து ஊடகங்களுக்கும் நான் திரையிட்டு காட்டுறதுக்கு தயாராக இருக்கேன். நீங்கள் எல்லாருமே இந்த படத்தை பாருங்கள். இந்த படத்தில் அவர் நடிக்கலை அப்படின்னு மறுக்கிறதுக்கு உண்டான சாட்சிகள் இந்த படத்தில் இருந்தால், அவர் சீன் ஏதாவது இல்லை அப்படிங்கிற மாதிரியான உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்தால், நீங்கள் என்ன நீங்கள் கொடுத்தாலும், என்ன ஒரு தண்டனை கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கிறது நான் தயார். ஆனால் நான் நடித்த படத்தை நடிக்கலை அப்படின்னு சொல்லி இந்த பத்திரிகையில் அவர் எங்கள் மேலே ஒரு புகார் கொடுத்துருக்காரு. இதனால் ஏற்பட்ட இந்த ஒரு மன உளைச்சலுக்கு அவர் பொறுப்பேற்றுப்பாரா? சரி சார், அவர் ஆக்சுவலாக அந்த படத்தில் நடிக்கலன்னு சொல்றதுக்கான காரணம் ஏன் சார்? சார் ரொம்ப சிம்பிள் சார். இன்னைக்கு பாபி சிம்மா ஒரு முன்னணி நடிகராக அவர் இன்னைக்கு இருக்காரு. ஆனால் என் படத்தில் நடிக்கும்போது அவர் ஒரு சாதாரண ஒரு வாய்ப்பு தேடும் ஒரு அறிமுக நடிகராக தான் என்கிட்ட வந்தார். ஆக்சுவலாக இந்த படத்தில் ஒரு வில்லனாக ப்ரமோட் பண்ணது நாங்கள் தான் முதல். இதுக்கப்புறம் அவர் நிறைய கேரக்டர்ஸ்லாம் பண்ணிக்கின்னு இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு ஹீரோவாக இன்றைக்கி அவர் வியாபார ரீதியாக வெற்றிகரமான ஹீரோவாக இருந்தாலும் எங்கள் படத்தில் நடிக்கும்போது அவர் முன்னணி ஹீரோ கிடையாது. அவர் ஒரு சாதாரண ஒரு நல்ல ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் தான். எந்த கேரக்டர் கொடுத்தாலும் இன்றைக்கி பண்ணுறதுக்கு தயாராக இருந்தார். அவர் எங்ககிட்ட இருந்த நட்பின் ரீதியாக தான் நாங்கள் அவரை வச்சு அந்த படத்தை எடுத்திருக்கோம். ஆனால் இன்றைக்கி நாங்கள் பெரிய ப்ரொடியூசர் கிடையாது சார். இந்த சின்ன கொஞ்சமாக ஒரு பணத்தை சேர்த்து கஜினி முகமது மாதிரி ஒரு அமௌண்ட்டை சேர்த்து மறுபடியும் 2வது ஷெட்யூல் 3வது ஷெட்யூல் இப்போ தான் எங்களால் அந்த படத்தை எடுத்து ஃபுல்லாகவே முடிக்க முடிஞ்சுது. இப்போ நாங்கள் வெளியே கொண்டு வரும்போது அவர் கொஞ்சம் வளர்ந்துருக்காரு. அப்போ அவர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம இன்னைக்கு ஹீரோவாக ப்ரொஜெக்ட் ஆகிட்டோம், இந்த படத்தில் நம்ம வில்லனை தானே நடிச்சிருக்கோம், இந்த படம் வந்துச்சுன்னா நம்மளுடைய மார்க்கெட்டில் ஏதாவது ஒரு சரிவு ஏற்பட போகுது அப்படிங்கிற ஒரே காரணம் தான் நான் இந்த படத்தில் நடிக்கல அப்படின்னு ஒரு பொய் புகாரை கொடுத்து இந்த படத்தை நிறுத்தணும்னு அவர் நினைக்கிறாரு. சரி, இங்கே நடிகர் சங்கத்தில் இதை பற்றி ஒரு புகார் கொடுத்துருக்காரு. நீங்கள் அவரை தொடர்பு கொண்டு எதனா பேசுனீங்களா பாபி சிம்மா சார் கிட்ட? நான் நானே அவர்கிட்ட கால் பண்ணி நானே அவர்கிட்ட பேசினேன். அவர் முதல்ல யார் என்ன ஏதுன்னு தெரியாத மாதிரி முதல்ல அவர் என்ன கேட்டார். அதுக்கப்புறம் அவர் எல்லா விளக்கம் சொன்ன உடனே அவர் என்ன எடுத்துட்டாருன்னா, முதல்ல அந்த பாபநாசம் படத்தில் வர மாதிரி ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொன்னோம்னா அது உண்மையாயிடும் இல்லையா? அதே மாதிரி நீங்கள் இந்த படத்தை டேக் பண்ணல, நீங்கள் இந்த படத்தை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டே இருந்தார். சார், நீங்கள் என்னன்னா அந்த படமே எனக்கு தெரியாது, அந்த படம் யாருமே அந்த படத்தில் நான் நடிக்கல, அந்த கதாநாயகி எனக்கு யாருனே தெரியாது, என் பேருக்கு கலங்க விளைவிக்கிறாங்கன்னு நீங்கள் எனக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க. ஆனால் என் படத்தில் நடிச்சிருக்கீங்க, நான் தான் உங்களுக்கு சம்பளம் கொடுத்தேன், இந்த எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியும். ஆமாம் சார், ஆனால் நீங்கள் இப்படி பண்ணுறது தப்பு அப்படின்னு டக்குன்னு அவர் பேச்சை மாற்றினார். நடிக்கலன்னு ஒரு புகார் கொடுத்தவர் என்கிட்ட பேசும்போது அப்படி பேசல. என்கிட்ட எனக்கு எல்லா விஷயமும் தெரியுது சார், ஆனால் நீங்கள் இப்போ அந்த படத்தை நேரம் பார்த்து நீங்கள் ரிலீஸ் பண்ணுறது எனக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிறத என்கிட்ட பேசினார். இதுக்கு உண்டான பதிவும் என்கிட்ட இருக்கு. சரி சார், இந்த படத்துக்கு டப்பிங் அவரே பேசியிருக்காரு, வேற யாராவது வச்சு பேச வச்சிருக்கீங்க? இல்லை சார், இந்த படத்துக்கு டப்பிங் அவர் பேசல. டப்பிங் நாங்கள் வேற ஒரு ஆளை வச்சு தான் நாங்கள் பேசணும். ஏன் பேசணும் அப்படின்னா, இப்போ நம்ம அவர் கூப்பிட்டு அவர் கண்டிப்பாக பேச மாட்டோம். 2வது, அவர் கேட்குற பெருந்தொகை கொடுக்குற அளவுக்கு நாங்கள் பெரிய தயாரிப்பாளர் கிடையாது. நாங்கள் அவருக்கு ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் கொடுக்குற அளவுக்கு உண்டான தயாரிப்பாளர் தான் அன்னைக்கிலேருந்து இன்னை வரைக்கும். இந்த படம் வெளியே வந்தால் தான் எங்களுக்கு வாழ்க்கையே. இந்த படத்தில் தான் நாங்கள் ஒட்டுமொத்த எங்களுடைய பொருளாதாரத்தை எல்லாத்தையும் நாங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். இந்த படம் வெளியே வந்தால் தான் எங்கள் லைஃப். ஒருவேளை இந்த படம் வர முடியாமல் போச்சு அப்படின்னா எங்களுக்கு என்ன சொல்கிறது, தற்கொலை பண்ணிக்க தவிர்த்து ஒரு வழியே தெரியல. ஏன்னா அவ்வளோ இக்கட்டான சூழ்நிலையில், அவ்வளோ கடன் நெருக்கடியில் இந்த படத்தை நாங்கள் கொண்டு வரோம். இந்த அந்தோனி எட்வர்டுங்கிற ஒரு தயாரிப்பாளர் தான் எங்களுக்கு முழு சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை எப்படியா வெளியே கொண்டு வரணுன்ற எங்கள் முயற்சிக்கு அவர் தான் சப்போர்ட் பண்ணுறாரு. அவருடைய பணிகளை முடக்கணும்னு நினைக்கிறதா எங்களால் தாங்கிக்க முடியல. அதுக்கு என்ன நாங்கள் ஸ்டெப் எடுக்கணுமோ, என்ன பண்ணணுமோ அதுக்கு கண்டிப்பாக அந்த பத்திரிகையாளர் நீங்கள் தான் எங்களை சப்போர்ட் பண்ணணும். இந்த படத்தோட படப்பிடிப்பு எல்லாமே மற்ற வேலைகளும் முழுசாக முடிஞ்சிடுச்சா இல்லை ஒன்று பெண்டிங் எதனா இருக்கா சார்? இல்லை சார், இந்த படம் ஃபர்ஸ்ட் காப்பி ரெடி சார். சென்சார் முடிஞ்சு சென்சார் சர்டிஃபிகேட் நாங்கள் ரிலீஸ் டேட்டே போட்டோம். 27ஆம் தேதி ரிலீஸ் டேட்டே போட்டுட்டோம் சார். சார், இதில் பாபி சிம்மாவை தவிர்த்து வேறு யார் நடிகருங்க இதில் நடிச்சிருக்காங்கன்றதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இதில் நடிகை மோனிகா, அப்புறம் லுல்லு சபா சுவாமிநாதன், கிருஷ்ணமூர்த்தி எல்லாம் நடிச்சிருக்காங்க. மற்றும் நிறைய புதுமுக நடிகர்கள் எல்லாருமே இதில் நடிச்சிருக்காங்க சார். இது எல்லாமே நாங்கள் எல்லாருமே ஒரு டீமாக சேர்ந்து இந்த படத்தை எடுத்திருக்கோம் சார். ஒரு சூழ்நிலையில் இந்த படம் ஒவ்வொரு கட்டத்திலையும் நிற்கும் போதும் எங்களுக்கு உறுதுணையாக இருந்து இந்த படத்தை ரிலீஸ் வரைக்கும் கொண்டு வந்திருக்கிறவர் திரு அந்தோனி எட்வர்ட் ஒயிட் ஸ்க்ரீன் என்டர்டெயின்மெண்ட் சார்பாக எங்களுக்காக உதவி பண்ணுற திரு அந்தோனி எட்வர்டுங்கிறவர் தான். இன்றைக்கி இந்த படத்தை ரிலீஸ் டேட்டை போட்டு 27ஆம் தேதி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்ற முழு முயற்சியோட
நைட் அண்ட் டே வந்து எங்களுக்காக எல்லா சப்போர்ட் அவர் தான் பண்ணியிருக்காரு. இன்றைக்கி திடீர்னு பாபி சிம்மா வந்து எனக்கு இந்த படத்தில் சம்மந்தமே இல்லைன்னும் போது எங்களுக்கு வியாபார ரீதியாக பாதிக்கப்படுறதோட எங்கள் தயாரிப்பாளருடைய முழு முயற்சியும் முடக்கப்பட்டு அவருடைய பொருளாதாரம் எல்லாமே முடக்கப்படுது. இது மூலமா எங்களோட லைஃப் எதிர்காலமே முடக்கப்படுதுங்கிறது தான் சார் எங்கள் வேதனை. ஏன்னா இத்தனை வருஷமாக நாங்கள் போராடினது, கஷ்டப்பட்டது, இதுக்காக எஃபர்ட் எடுத்தது, அலைஞ்சது, இதுக்கான ஒவ்வொரு வேலைகள் ஒவ்வொருத்தரையும் போய் கெஞ்சி கூத்தாடி ஒவ்வொரு வேலைகள் பார்த்தது, எல்லா உழைப்புமே அப்படியே லாக் ஆகிடுச்சு. அப்படின்னா எங்களுக்கு என்ன பதில் சொல்கிறதே தெரியல. இதுக்கு பாபி சிம்மா நீங்களும் வந்து ஒரு நிமிஷம் எங்களுடைய கஷ்டத்தை, நாங்கள் உங்கள் கூட ஒர்க் பண்ணதை தயவுசெய்து யோசித்து பார்த்து எங்களுக்காக கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து இந்த படத்தில் உங்களுடைய கேரக்டர் வந்து கண்டிப்பாக பேசப்படக்கூடிய கேரக்டர் தான். நீங்களும் வந்து ஒரு வில்லனாக பண்ணியிருந்தாலும் பயங்கர பவர்ஃபுல் வில்லனாகவும் ஒரு அருமையான அந்த கிளைமேக்ஸ் அந்த பேய்கிட்ட மோதும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த எஃபர்ட்டை, உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸு, உங்கள் டைலாக் டெலிவரி எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தேட்டரில் கிளாப்ஸ் வாங்குற மாதிரி தான் இந்த பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். இது வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோவாக நீங்கள் இன்னைக்கு இருந்தாலும் பலதர முகங்கள் காட்டக்கூடிய ஒரு சிறந்த நடிகருங்கிற பேரை தான் சார் கண்டிப்பாக உங்களுக்கு வாங்கி கொடுக்கும். நீங்கள் நடிக்காத ஒரு படத்தை கண்டிப்பாக நாங்கள் பொய் சொல்லி இந்த படத்தை ஒரு குறும்படத்தை எடுத்தோ இல்லைனா வந்து நீங்கள் நடிக்காத ஒரு படத்தை மார்ஃபிங் பண்ணி எடுக்கக்கூடிய பொருளாதாரம்லாம் எங்கிட்ட கிடையாது சார். நீங்கள் நடித்த படத்தை தான் நாங்கள் எடுத்திருக்கோம், நீங்கள் நடித்த படத்தை தான் நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம். தயவுசெய்து எங்கள் மேலே தப்பான ஒரு புகாரை கொடுத்து எங்களுடைய முன்னேற்றத்தை தயவுசெய்து தடுத்துடாதீங்க. அதான் சார் உங்கள்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன் நான்.